நேரம் குறைவாக இருக்கானா தெரிஞ்சுது எனக்கு. எங்கள் எல்லாருக்காகவும் பேசின ரோஹன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, அவர் கூடவே இருந்ததுனால அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியுது. நம்ம ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வந்து நடிச்சிட்டு வரோம். மங்கை இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு மட்டும் இல்லை, மார்ச் 1க்கு அப்புறம் உங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இறைவனை நம்பி இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு படத்தில் ஆரம்பித்து எங்கள் ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் ஒரு 4 டைரக்டருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இறைவனாக இருக்கிற ஜாஃபர் சார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனர் அவர் வந்து குபேந்திரன் காமாட்சி சார். அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 15 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படத்தை பண்ணி வந்து இங்கே எல்லோரும் முன்னாடியும் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து உண்மையான ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய இயக்குனர்கள் மேடையில் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கவங்கள விட மேலே இருக்கவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருக்கும். இந்த படம் எல்லோரும் மார்ச் 1 பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தீசன் மியூசிக் டைரக்டர், ஆடியோ லான்ச்சில் அவர் தான் ஹீரோ. என்ன சொல்கிறது, காஷ்மீரில் இருக்க மாதிரி வந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. அவர் எப்போவுமே அப்படி தான் ஒரு மாதிரி நிக்கில நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு புது புயல் தான், பனிப்புயலில் இருக்க மாதிரி வந்திருக்காரு. தீசன், நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழே ஆளை செட் பண்ணிங்க, நான் ஸ்டேஜுக்கு மேலேயே ஒருத்தரை செட் பண்ணி வச்சிட்டேன். இது நம்ம காலம் பார்த்து அப்படின்னு அதே மாதிரியே வந்து நம்ம ஜேபி சார், இன்றைக்கி தான் நீங்கள் உண்மையிலே ஹாப்பி சார். உங்கள் பையனை ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்க. எப்படி வந்து பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பத்மினி கார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உங்கள் பையனுக்கு இந்த படத்தில் BMW கார் கொடுத்துட்டாங்க. அவரும் உங்களை மாதிரியே நல்லா நடித்தார், நல்லா கார் ஓட்டினார், எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். உண்மை அவர் நடக்கும் போதெல்லாம் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது சார். அந்தளவுக்கு வந்து அவங்கள அவ்வளோ கவனிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ சூப்பராக நடித்தார். துஷி, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா அவர் டெய்லியும் ஜிம்முக்கு போவார், எங்களை மாதிரி இல்லை. சிஎம்மாக வரணும். ஆக்ஷன் ஹீரோக்கு அப்புறம் சிஎம்மாக வரணுமா? ஏன்னா என்ன வேறு கோத்து விட்றீங்க? அப்படிலாம் இல்லை, நல்லது பண்ணோன்னு நினைக்கிற எல்லாருமே சிஎம் ஆகலாம், நான் கூட ஆகலாம். அப்புறம் லெனின் சார், உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். ஒரு சில படங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை கொண்டு போவோம், ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம படத்துக்குள்ளே கொண்டு போவோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு, அதுக்கும் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் லலிதா மேம், உங்களுடைய சில்லு கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த படத்தில் என்ன ஒரு பார்ட்டாக வச்சுட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதாவது இன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வந்த எங்கள் கொரியோகிராஃபர் ராதிகா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கயல் ஆனந்தி மேம், கயல் படத்துலேருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மார்ச் 1க்கு அப்புறம் உங்கள் பேர் வந்து எல்லாருமே பேசப்படும். நல்லா வரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், ஹாப்பி. முக்கியமாக கார்த்தியானாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே என்னை ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ண வச்ச நிக்கில் முருகன், உங்கள் செல்வா, சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. நிறைய படங்கள் வெறும் போஸ்டராகவும் வெறும் யூடியூப்பில் டிசைனாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்துட்ருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் 1 ரிலீஸ். அதுக்கு முன்னாடி உண்டு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா ஜெனரலாக வந்தவொடனே என்ன கேட்பாங்கன்னா, யார் நடிக்கிறா, யார் ஸ்டார், யார் போடலாம். துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம், எனி யங் ஹீரோ யூ குட் ஹவ் சைன்ட். பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும், இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு. அது எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எடுத்த உடனே நான் உங்களை பற்றி தான் பேசணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில்
ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுட்டு இருக்கிறீங்க. It is a Herculean task to release a film and you are doing it. God bless you, sir. It is a great stuff. Amazing stuff. ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 இளம் இயக்குனர்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன். என் ப்ரொடியூசர் ஜெயிச்சாருனாக்கா அவர் இன்னும் ஒரு 10 படம் எடுப்பார், ஜெயிச்சிட்டோமேன்னு வீட்டுக்கு போக போகிறதில்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன், விஷ் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். இன்றைக்கி இங்கே 3 பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல. ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார், துஷியை நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார், அண்ட் கூடவே ட்ராவல் பண்ண சமுத்திரகனி சார். 3 பேரும் முதல்ல நேற்றையும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஸோ அவங்களால வர முடியல, பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மேடையில் நான் அது சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல, பட் ஒரு செகண்டில் அப்படியே அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ், அப்படி கம்பீரமாக அப்படி சாக்ஷி, இட் வாஸ் அன் அமேசிங் லிஃப்ட். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அப்படி பாடியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாடின அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது, பட் அப்படி ஒரு வாய்ஸ். நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ண அத்தனை பேர்ட்டு வந்து வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங்ன்ட்டு. ஸோ தீசன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டான ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் துஷிலாம் நடிப்பான்லாம் எனக்கு சாரி, நான் வந்து என்னோடய ஸ்டேஜாக இதை எடுத்துக்கிறேன்ட்டு இல்லை. ஏன்னா அவனை வந்து கதாநாயகன்லாம் சொல்ல மாட்டேன், அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் நான் நடிப்பேன்னு, நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம், ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம். இது மாதிரி சத்யம் தேட்டரில் தான் நினைக்கிறேன், நம்ம பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயாக பேச மாட்டேன். அப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் நிறைய கூச்சப்படுவேன். அப்போ இவனை கூட கூப்பிட்டேன், வாடா சைடில் உட்காரத்துக்கு பேசுகிறதுக்காக ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு, வாடான்னு கூப்பிட்டு வந்தேன். அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு, பையனா அப்படின்னாரு. அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குங்களா எனக்கு அப்போ தெரியாது. அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு ஃபைனல் எல்லாமே முடிய போகுது. என்னோடய ஒர்க்கை மட்டும் முடித்து பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கிறேன். போகும்போது ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் அங்கே வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாரு, எங்கேன்னாரு, இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு சார் பாண்டிச்சேரிக்கு. போய் இப்போ துஷியும் இன்னொரு சன் பேர் நிரஞ்சன் 2 பேரையும் கூப்பிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னாரு. அவனுக்கு எதுக்கு சார் வந்துக்கிட்டு, நான் வந்துட்டு நான் மட்டும் ஷூட் முடிச்சு நாளைக்கு மத்தியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார், வெறும் பேட்ச் ஒர்க்கு தானே சார். இல்லை சார் கூப்பிட்டு வாங்க, அவன் வரும்போது 2-3 காஸ்டியூம் எடுத்துகிட்டு வாங்க. எதுக்கு சார் அவங்கள கூப்பிட்டு வரணும், அவன் போர் அடிக்கும் சார், அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அவனுக்கு வரமாட்டான் சார். சொல்கிறேன் போய் கூப்பிட்டு வாங்க சார் போட்டு வலியுறுத்துறாரு. வந்துட்டோம், மியூசிக் அகாடமி வரைக்கும் வந்துட்டேன், போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார். சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா 2 பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க. இவனாவது உடனே வரேன்ட்டான். எல்டர் சொன்னது, வாட் ஷுட் ஐ டூ, வை ஷுட் ஐ கம், நீ ஷூட்டிங் போய்டுவேன், எனக்கு போர் அடிக்குவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போனவொன்னு தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட் இவனை வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார், அவனுக்குலாம் பேசினாலே சரியாக பேச மாட்டான் சார், என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது மட்டும் தான் பதில் வரும், நல்லா வேறு படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இப்போ எதுக்கு சார் அது, என்ன 10th ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது. அப்படி ஆரம்பித்தது. அன்றைக்கி அவர் எடுத்தார் ட்ரையல் ஷூட்டு. நான் நினச்சேன் இவன் வந்து தொடர்நடுங்கி கீழே விழுந்துருவான், இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அசால்ட்டாக செஞ்சா. அப்படி எனக்கு உண்மையிலே பெரிய அதிசயம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும், இப்படி செய்வா, அப்படி இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப், கிடைச்ச வாய்ப்புகள் சரியாக இல்லை, அதெல்லாம் நடக்கலை, அதில் எந்த கவலையும் இல்லை, பரவாயில்ல. பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அது கரெக்டாக இப்போது இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யூ ஆர் கெட்டிங் லான்ச்ட். அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஃபார் யூ. அதுவும் அவங்க கயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம் ஷீ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர்.
ஒரு நிமிஷத்தில் அப்படி அப்படி கொண்டு போயிடுவாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தேனி அந்த சுற்று வட்டாரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்கேயா ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் ஸோ குட். ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார். இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஜெஷர். அதே மாதிரி கிடா டைரக்டர் ஒரு மேட்டரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா, உண்மையிலே அருவருப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது. இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் இருக்க முடியுமா, உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா, யார் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கம் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவங்க பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டு நாட் சீட், டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன். இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷன் ஆவானா சின்ன மனுஷன் ஆவானா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணால் பண்ணு, கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் உன்னை நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம். அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் ஆர் விமன் ஆர் எனிபடி ஃபார் தட் சேக். இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்ரிங்கிங்கில் நம்மள்கிட்ட இருக்குது. வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன். அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பாக பேச தெரியும், கூச்சப்படாமல் அருவருப்பாக பேச முடியும், இதெல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா, சரியாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அந்த ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் இயக்குநர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் பக்கத்தில் கிடா இயக்குனர் உட்காந்துருக்கார், எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோனில் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள். மிக நல்லா வரணும். மங்கை இட்ஸ் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இப்போ இது பொண்ணுங்களை பற்றினா என்ன சார், பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார். அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார், எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் பொண்ணுங்கன்னா இப்படியா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல நான் வேணா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கலாம், அவ்வளோ தூரத்துலேருந்து, ஆனால் நீங்கள் எல்லாருமே இங்கேயே இருந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை வார்த்தையால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம பேசுகிறோன்னா, அதுவும் ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணி பேசுகிறோன்னா, இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ ரொம்ப 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 நன்றி. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புவது என்னுடைய டார்லிங் ஷிவின்க்கு. பிகாஸ் அவங்க இந்த ஒரு கான்டாக்டை நம்ம டைரக்டர் சார் குவேந்திரன் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம கார்த்திக் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலனா, இது எதுவுமே இப்போ நடந்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்கே நான் பார்த்தேன், அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன். கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வருது, ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட். பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசப்படணும் அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த முழு குழு, மங்கைங்கிற அந்த முழு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் என்ன இந்த ஒரு பாட்டாக, ஒரு சிறிய பாட்டாக ஆக்குனதுக்கு ரொம்ப 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 நன்றி. சிறு வரிகள் உங்களுக்காக.
யானை முட்டை காம்புல நவ்வா பழம் கருவுல நத்த குட்டி காட்டுல ஆம குஞ்சும் மரத்துல தங்கம் மலையில சிங்கம் மலையில சீனி மலையில எரி நிக்கையில மீனு கரையில மான கரையில காத்த பிடிக்கிறோம் கண்ட கனவுல உன்ன கிள்ளி என்ன கிள்ளி ஓத கிளி ஓதுடு சந்தோஷமா சந்தோஷமா ஊதா கிளி பாடுது. பாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.